ஹலோ மக்களே, இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் எஸ்ஐஆர் ஃபார்ம் இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் ஒரு தெளிவான விளக்கத்தில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும். நம்ம ஒரு வீட்டுக்கும் இந்த மாதிரி வந்திருக்கோம். இதில் மேலே பார்த்திங்கன்னா நான் க்ராப் பண்ணியிருக்கேன். மேலே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வரும். நம்ம பேர், எந்த வரிசை எண், எந்த பாகம் எண், அதே மாதிரி நம்ம ஃபோட்டோவோட கியூஆர் கோடோடு வரும். இன்னொன்று ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி வரும். ஃபோட்டோ ஒட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இதில் ஃபில் பண்ணுறது என்ன அப்படின்னா, பிறந்த தேதி. நம்ம பிறந்த தேதியை அந்த ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ 3/5/2002 அப்படின்னா 03/05/2002 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போடுங்க. ஆதார் தேவையான போடலாம், இல்லைனா தேவையில்லை. கைபேசி எண் நம்ம ஆதாரில் எது லிங்க் ஆகிருக்கோ அது இதில் போடணும். அதுக்கு அடுத்தது அப்பாவோடைய பெயர் போடணும். அப்பாவோட அடையாள எண் இருந்துச்சுன்னா போடுங்க, தெரிஞ்சுச்சுன்னா, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி லேட் ஆகிட்டா போட தேவை கிடையாது. அவங்களுடைய பெயர் மட்டும் போட்டால் போடும். தாய் அதே மாதிரி போடணும். கீழேயும் அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் போடுங்க, இல்லைனா தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய துணைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இது போடுங்க, இல்லைனா அது தேவையில்லை. அதே மாதிரி அவங்களோட ஓட்டர் அடையாள எண் அதுவுமே தெரிஞ்சால் போடுங்க, இல்லை தேவையில்லை. இப்போ இதில் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. இதில் லெஃப்ட் சைட் காலம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைட் காலமில் உங்கள் வாக்காளரின் பெயரில் உங்கள் பெயரை போட்டுட்டு நீங்கள் 2002 2005 போட்டிருந்தீங்க ஓட்டுனா அந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இதில் கீழே அந்த பாகமேன் வரிசை எல்லாமே நீங்கள் எந்த பூத்தில் போட்டிங்களோ அந்த பூத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வெப்சைட்டில். அதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் உறவினர்னா உங்கள் தாய் தந்தை, அப்படி இல்லைனா உங்கள் கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர், உங்கள் தாத்தா பாட்டி, அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு போட்டிருந்தாங்க 2002 2005 அவங்களோட விவரங்கள் எல்லாமே அதே மாதிரி அந்த பாகம் எண் வரிசை எண் எல்லாமே கரெக்டாக போடணும். ஏன்னா அப்போது டிஸ்ட்ரிக் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி போடணும் நம்மளுக்கு. அதே மாதிரி இப்போ தாய் தந்தை அவங்களோடது லேட் ஆகிட்டாங்க, அவங்களோடது எதுவுமே தெரியல அப்படின்னா விவரங்களை நீங்கள் ரைட் காலமில் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல, லெஃப்ட் காலமில் மட்டும் ஃபில் பண்ணலாம். இது உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு அதோட ஃபார்மேட்டே தான் இதுவுமே. கீழே டிக்ளரேஷன் இடத்துல சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டா போதும்.